Good morning, student. Good morning, sir. ஓகே, இன்னைக்கு படிக்கிறதுக்கான பயிற்சி, எழுத்து சேர்த்து படிக்கிற பயிற்சி நம்ம எடுப்போம். ஓகேவா? இது என்னது படிங்க பார்க்கலாம், தெரியுதான்னு பார்ப்போம். பா நாலு படை. செகண்ட் எழுத்து துணை எழுத்தோட டா வந்திருக்கிறதுனால அது டை. ஓகேவா? படை. ஓகேவா? அடுத்து எழுதுறோம் பாருங்க. என்ன லெட்ரு? கடை. ஷாப் சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல, அதான் கடை. ஓகேவா? இந்த மாதிரி ஷார்ட்டான வேர்டா உங்களுக்கு சொல்லித்தரேன். இது என்ன சொல்லுங்க, படிங்க. தடை சொல்லுங்க. தடை. தடை. தடைனா ஸ்டாப். நம்ம போகும்போது ஏதாவது குறுக்க ஏதாவது வந்துடும் இல்லையா, அப்ப நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் தடை, ஸ்டாப். உங்களுக்கு பிடிச்சது ரொம்ப எழுதுறேன், சரியா? இது என்ன படிங்க? வடை. வடை செஞ்சிருக்காங்களா உங்க வீட்டுல? பருப்போட செஞ்சு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? அந்த வடை தான் இது, சரியா? இது என்ன படிங்க? சடை சொல்லுங்க. சடை. வடை. படிங்க, என்னது? மலையும். மறையும் இல்லப்பா, மரம் சொல்லுங்க. மரம். மரம். மரம் சொல்லுங்க. இது என்ன சொல்லுங்க? தா. இது தம்பி. பிரதர் சொல்றீங்கல்ல, பிரதர்னு சொல்லுவீங்களா, அந்த தம்பி தான் அந்த தம்பி. ஓகேவா? ரைட். படிங்க. இத பி 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 பால சுழிச்சு விட்டா பி. ஓகேவா? இதெல்லாம் கம்பி. கம்பி நம்ம கட்டுறோம்ல, இதுக்காவது ஒரு நீங்க இந்த கிளாத் எல்லாம் ட்ரை பண்றதுக்காக வெளியே கட்டுவீங்களா, அந்த கம்பி இது, சரியா? கீனிச்சி லைன் எல்லாம் படிக்கணும். ஒரு லைன் இனிமே உங்களுக்கு ஒவ்வொரு லைனா இப்ப சொல்லித்தரோம், சரியா? அடுத்தது படிங்க பார்க்கலாம். இது இல்ல இது கைநைச்சை துணை எழுத்துப்பா. கைநைச்சை துணை எழுத்து, அதனால இது பக்கத்துல குண்டுலா இருக்கிறதுனால லைன் படிக்கணும். முன்ன டைன்னு படிச்சீங்க இல்லையா, டாப் துணை எழுத்து போட்டு கைநைச்சை. வா சொல்லுங்க. வா லை. வலை. வலைன்னா நெட்டு. நெட்டு கட்டுவீங்கல்ல, நெட்டு.
அத வலிக்கிறமே கட்டுவீங்கல்ல அந்த வலை. ஓகேவா? படிங்க இத. பாடையில் பாடையில் இன்னொரு வாட்டி படிங்க. பாடையில் பாடையில் இன்னொரு டைம் படிங்க. பாடையில் பாடையில். இல்ல நான் படிக்கிறேன் பாருங்க. பாடாயில் டையில் இல்லப்பா. நடு இப்போ சென்ட்ரல்ல இருக்கிற லெட்டர் வந்து டை இல்ல. இது வந்து இப்ப நான் உங்களுக்கு இந்த எழுத்து எழுதிருக்கிறேன். உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? குறில் நெடி பாருப்பா, கவனிங்க. பா மட்டும் போட்டா குறில் எழுத்து, சரியா? பக்கத்துல துணைக்கால் போட்டிருக்கேன். அப்போ வந்து அது பக்கத்துல துணைக்கால் போட்டதுனால அது நெடில் எழுத்தா மாறிடும். பாவை எப்படி படிக்கணும்? பா சொல்லுங்க. பான்னு படிக்கணும், சரியா? டா இல். ஃபர்ஸ்ட் லெட்டர் பா தானே ஒலிக்கணும். பாடா இல். சொல்லுங்க. பாவை வந்து நெடிலா சொல்லணும்பா. நல்லா பாவை நல்லா லாங்கா சொல்லணும். டி இல்ல, நடுவுல இருக்கிறது டா. பாடா இல். வர மாட்டேங்குதே. 2 லெட்டர் மட்டும் கூட்டுங்க. பா டா. சொல்லுங்க. பா வந்து நெடில. பாடா. சொல்லுங்க. இல். இப்ப ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. பாடா இல். இப்ப ஜாயின் பண்ணுங்க. பட ஈ வருது பாருங்க நடுவுல. ஈ ஜாயின் பண்ண கூடாது. பாடா இல். பாடல். சொல்லுங்க. பாடல். படல் இல்லப்பா, அதான் மெய்யெழுத்துன்னு சொன்னேன். இது சாரி, இது நெடில் எழுத்துன்னு சொன்னேன் இல்லையாப்பா? பக்கத்துல துணைக்கால் வந்தா அது நெடிலா மாறிடும், குறிலா இருக்காது, சரியா? பாருங்க, வெறும் பா மட்டும் வந்ததுன்னா பா. ஓகேவா? எந்த எழுத்து பக்கத்துல துணைக்கால் வந்தாலும் அதை வந்து நெடிலா மாத்தி லாங் சவுண்ட்ல சொல்லணும். வேர்டு வந்து லெட்டர் வந்து அதே தான், பா தான், சரியா? துணைக்கால் வந்துருச்சுன்னா பான்னு சொல்லணும். அதே மாதிரி டா பக்கத்துல துணைக்கால் வந்துருச்சுன்னா டான்னு சொல்லணும். ஓகேவா? இதுதான் குறில் எழுத்து, நெடில் எழுத்து. காணாச்சாப்ப நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா முன்னாடி உங்களுக்கு? காணாச்சாவில் பக்கத்துல எந்த லெட்டர் பக்கத்துல துணைக்கால் வந்தாலும் அதனோட ஒலி வந்து நெடிலா மாறிடும். நம்ம அதுல சவுண்ட வந்து லாங்கா சொல்லணும். ஓகேவா? பார்க்கலாம். பா சொல்லுங்க. பா டா இல். பாடல். பாடல். பக்கத்துல துணைக்கால் இருந்ததுன்னா அது வந்து நெடிலா மாறிடும். உங்களுக்கு என்ன நெடில் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கணும், சரியா? சரி, சுமாலா ஒண்ணு படிக்கும். நல்லா வரல. படிங்க. கா நல்ல வார்த்தைப்பா இது, பொறுமையா படிங்க. கா டா. சொல்லுங்க. கா டா. கேக்குதா இல்லையாப்பா? கா கா டா இல். சொல்லுங்க.
இந்த எப்பவுமே நீங்க படிக்கும்போது ஒரு ஈ ஆட் பண்ணிக்கிறீங்க அதுல, ஏன்னு எனக்கு தெரியல. கா டா சொல்லுங்க. கடா. கடா. இல் கடைசியில இல்லு மட்டும்தான் இருக்குது, ஈ இல்ல அதுல. சரியா? கா டா இல் சொல்லுங்க. கடையில். கடை ஈ இல்லப்பா, ஈ அங்க ஆட் இல்லையே. இங்க பாருங்க என்னென்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்க. இருக்கிற லெட்டர் மட்டும் சொன்னாதான் அந்த வேர்டு கரெக்டா வரும். சரியா? என்ன லெட்டர் இருக்கோ இருக்கிறத மட்டும் சொல்லணும். கா டா இல் சொல்லுங்க. மறுபடியும் தவறா சொல்றீங்க. கா டா இல். நானே சொல்றேன் பாருங்க. கடல். 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 அதுல பாருங்க கா வருது, டா வருது, இல் வருது, 3 லெட்டரும் வருது பாருங்க நான் சொல்றதுல. கடல். கடல். கா டா இல் கடல். கடல். கடாயில் கடல். படிங்க. வி ரைட் ரைட். கைநீச்சு துணை எழுத்துல வந்து வரக்கூடிய துணை எழுத்து இது. சரியா? வி லை. என்னது? விலை. விலை. விலைனா பிரைஸ். நம்ம போயிட்டு இப்போ ஒரு திங்ஸ் கடையில வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ரேட்டுன்னு கேட்கலாம். ரேட் ரேட் ரேட்டு. நீங்க ஆர்டர் போடும்போதெல்லாம் அமௌண்ட் எவ்வளோன்னு பாப்பீங்கல்ல கீழே, அதுதான். சில திங்ஸ் வந்து 100 இருக்கும் பாருங்க. சில திங்ஸ் வந்து 100 இருக்கும், சில திங்ஸ் வந்து 1000 இருக்கும். ஓகேவா? சொல்லுங்க பார்க்கலாம். சில திங்ஸ் 100 இருக்கும், சில திங்ஸ் 1000 இருக்கும். சரியா? ஓகே. அது படிக்குமா? என்ன தெரியுதா? படிக்க முடியுமா? இங்கு 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 சாக்கட்ட நம்ம வந்து அது நெடில் எழுத்து கிடையாது, குறியில் எழுத்து. துணைக்கால் போடல இப்ப நானு, அதனால ச அப்படிதான் படிக்கணும். ச ச நார்மலா படிக்கணும், அவ்வளவுதான். சா இங்கு. இங்கு நல்லா உச்சரிக்க மாட்டேங்கிறீங்க. இங்கு நல்லா உச்சரிங்க. சா இங்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? சாதாரண இருக்கு. அப்புறம் பா எப்போ எங்க இருந்து வந்தது? பல்லுன்னு சொல்றீங்க. சா இங்கு. சங்கு. பாருங்க, சங்கு. சா வருது, இங்கு வருது, கூ வருது. சங்கு. ஓகேவா? இங்க வேர்டு உருவாகிறது லெட்டர், அதாவது வார்த்தை உருவாகிறது எப்படி உருவாகும்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர். ஓகேவா? நடுவில் இருக்கிற லெட்டர். இது ரெண்டையும் எல்லா லெட்டரையும் ஜாயின் பண்ணும்போது தான் வேர்டு உருவாகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட்னா உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் வருது, லாஸ்ட்னா லாஸ்ட்ல வருது. ஓகேவா? அடுத்து ஓகே. இன்னும் ஒரு லெட்டர் மட்டும், ஒரு வேர்டு மட்டும் படிச்சிடலாம். சரியா? ஒரு டிஸ்ட்ரிக்டோட பேர் தான் எழுத போறேன் நான் இப்போ. படிக்கிறதுலயே சேர்த்து டிஸ்ட்ரிக்ட் நேமையும் படிச்சிடலாம். படிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்களுக்கு தெரியும். மா. செகண்ட் லெட்டர் தெரியுதா? தாவுல மேல இழுத்துட்டு இருக்கிறேன். தாதான் அது. தாவுல மேல இழுத்துட்டு இருக்கேன். இது வந்து கூணுச்சுல வர லெட்டரு. சொல்ல முயற்சி பண்ணுங்க. கூணுச்சுல வருது. தாவுல மேல இழுத்துட்டா கூணுச்சுல வர லெட்டர் எப்படி சொல்லணும்னு தெரியலையா? தூ சொல்லுங்க. தூ தூ தூ. மாத்துரா.
இல்லப்பா, அது வந்து துணை எழுத்து, கை நெய்ச்சை துணை எழுத்து. ஜாயின் பண்ணி எழுதிருக்கேன். ரை. சொல்லுங்க. ரை. ரை. ஆமா. அங்க பாருங்க, நான் உங்களுக்கு எப்படி இப்போ வந்து வருங்கிறத தெளிவா சொல்றேன் பாருங்களேன். நாங்கிறது பாருங்களேன், இப்படி வரும். இதுதான் நான். சரியா? கீழே விட்டுருக்கேன். சரியா? ம். அது நான் கிடையாது. நான் அப்படின்னா பாருங்க, இந்த லெட்டர்ல இப்படி வரும் எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ம். இப்ப படிங்க. மாது, அது துணை எழுதுங்களா? ரை. மது. ரை ரைப்பா லாஸ்ட் லெட்டரு. மாது ரை. சொல்லுங்க. மதுரை. மதுரை. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோட நேமு. ஓகேவா? ம். இது என்னது? டிஸ்ட்ரிக்டோட நேமு மதுரைங்கிறது. ஓகேவா? ம். மதுரை என்பது ஒரு டிஸ்ட்ரிக்டோட நேமு. மறுபடியும் ஒரு முறை படிங்க. மாது. மது. மது. அப்புறம் ரை ஆட் பண்ணுங்க கூட. மாது ரை. மதுரை. ஓகே, அவ்வளவுதான். ஓகேவா? நீ கிளாஸ் போதும். ஓகேவா? ம். போயிட்டு ரெஸ்ட் எடுத்துங்க. இதை நாங்க யூடியூப்ல போடும்போது திரும்ப திரும்ப பார்த்து நீங்களே படிச்சுக்கணும் மறுபடியும். சரியா? ம். ஓகே.